எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோபத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். கோபம் வரும்போது நம்ம பெரும்பாலும் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. கோபம் இதனால் ஒருத்தர் நம்ம கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒன்றா அவங்க கெட்ட நேரமாக இருக்கலாம், இல்லை அவங்க நம்மளோட பலவீனம், இல்லை நம்மளை தூண்டி பார்க்குறது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும், ரோஷம் வரும், நம்மளோட பலவீனம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கூட அப்படி அவங்க செய்யலாம். எங்கள் கோபம் வரும்போது எப்போவுமே அடுத்தவங்க நிலையிலிருந்து பாருங்கள், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. அவங்க எதுக்காக கோவப்பட்டாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, அதே அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அனுதாபம் மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு 3 கதை நான் சொல்கிறேன் கோபத்தை பற்றி. சில நேரங்கள் இப்போ ஒருத்தர் நம்ம தாக்க வர்றாங்க, இல்லை தேவையில்லாத செய்ய வர்றாங்கன்னா, நம்ம நின்றுட்டு வா அடி என்னை திட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க போகிறது கிடையாது. நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு போது நம்ம ரியாக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை, கோபம் வேணும்தான். ஆனால் எக்ஸ்ட்ரீம் கோபம் நம்மளே அழிச்சிரும். அதனால் எங்கே கோவப்படணும், எப்படி கோவப்படணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். பேசாமல் மௌனமாக இருந்தால் நம்மளை ஏமாளி, ரொம்ப வெகுளி, முட்டாள் அப்படின்னெல்லாம் லூஸுன்னெல்லாம் சொல்லுவாங்க. வேறஸ் நம்ம தேவையில்லாமல் தொட்டதுக்கெல்லாமே கோவப்பட்டான்னா நம்மளை ஷார்ட் டெம்பர், இல்லை முன்கோபி, இப்படி நம்மளுக்கு பல பட்டங்கள் தருவாங்க. அதனால் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதா விஷயம். இப்போ உங்களுக்கு கோபத்தை பற்றிய 3 கதைகள் சொல்கிறேன். முதல் கதை ஒரு பையன் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான். அவனோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க அம்மா பலமுறை சொன்னாலும் அவனுக்கு அது கேட்குற மாதிரி இல்லை. அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாலோ இல்லை இது வந்தாலும் அவன் உடனே அந்த சாப்பாடு தட்டையெல்லாம் கீழே போட்டு உடைப்பான். அவன் ஏதாச்சும் பொம்மை விளையாட கொடுத்தா அதெல்லாம் எடுத்து அங்கே இங்கே வீசுவோம், எல்லா வேலையும் பண்ணுவான் அவன். இதை பார்த்துட்டு இருந்த அப்பா ஒரு நாளைக்கு மகனை கூட்டிகிட்டு போய் ஒரு கை நிறையா ஆணி கொடுக்குறாங்க. உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருதோ அந்த செவுத்தில் போய் நீ அதை அடித்து ஆணியை அடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இந்த பையனுக்கு கோபம் வருது. அப்பா கொடுத்த ஆணி ஒவ்வொன்றா எல்லாமே தீர்ந்து போகுது. ஒரு கட்டத்தில் அந்த செவுத்தில் எல்லாம் அடிச்சிட்றான். அப்புறம் அவனுக்கு அந்த ஆணி அடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது. இதுக்கு நம்ம சிவனன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே அவனோட கோபத்தை கம்மியாக்கிடுறான். ஏன்னா அவனுக்கு ஆணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. அப்பாட்ட ஒரு நாள் சொல்கிறான், அப்பா என்னோடய கோபம் இப்போ முன்ன மாதிரி இல்லைப்பா, நான் டே பை டே ரொம்ப கம்மியாகுதுன்னு. அப்பா சொல்கிறாரு, சரி உனக்கு எப்போல்லாம் கோபம் தனியுதோ அப்போல்லாம் நீ அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றா நீ பிடுங்கி எடுத்துருன்னு. அவனும் அப்படியே செய்கிற ஒரு கட்டத்தில் எல்லா ஆணிகளையும் அவன் பிடுங்கி எடுத்துட்றான். அப்பா அவனை கை பிடிச்சிட்டு அந்த செவுத்துக்கிட்ட போய் காமிக்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு ஆணி அடித்த, ஒரு கட்டத்தில் உன் கோபம் தணிஞ்ச உடனே நீ அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்ட. ஆனாலும் இப்போ இந்த செவுத்தை பாரு எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ ஓட்டைகளாக அங்கங்கே இருக்குது பார்த்தியா, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, பொண்ணாலே பார்க்க முடியுதா? அப்போ இதே போல் தான் நம்மளோட கோபம், உன்னோட கோபம் அதே மாதிரி தான். நம்ம வார்த்தைகள் கோபத்தில் விட்டுறோம், அதே மாதிரி நம்ம கோபத்தில் உடைக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் அது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நம்ம பேசுகிற ஒரு ஆள் மேலே கோவப்பட்டாலும் அவங்க நம்ம திரும்ப நம்மக்கிட்ட பேசினாலும் அந்த பழைய அன்போ எல்லாம் நட்போ கிடைக்காது. அவங்க மனசில் அது ஒரு தழும்பாகவே லைஃப் லாங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு தன்னோட தவறு புரிஞ்சிருச்சு. அவன் மன்னிப்பு கேட்டு சகஜ நிலைக்கு நல்ல ஒரு பையனாக அவன் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறான். இன்னொரு கதை பார்த்திங்கன்னா, ஒரு உழவன் ஒருவன் வயலுக்கு போயிட்டு சாயங்கால வேலையை அவன் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மான் தனியாக இருக்கிறத பார்க்குறான். அந்த மான் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் அதுக்கு எங்கே போகணுன்னு தெரியாமல் அது எங்கே போக முடியாத ஒரு நிலைமையில் நிற்கிறத பார்த்து அவனுக்கு பரிதாபமாகி அந்த மானை எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டில் வளர்த்துறான். அந்த மான் ஒரு கட்டத்தில் பெருசாகிடுது. ஒரு நாளைக்கு உழவன் எப்பவும் போல் தன்னோட வேலைக்கு போகிற திரும்ப வீட்டுக்கு பார்க்கும்போது மானை காணோம். இவனுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டும் மானை கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு புரிஞ்சிருச்சு அது காட்டுப்பகுதியினால ஏதோ ஒரு ஆபத்து தான் அப்படிங்கிற புரியுது. இவன் அழுகிறா, புலம்புறா, கோவப்படுறா, இப்படியே மண்டியிட்டுட்டு கடவுள்கிட்ட வேண்டுறா. இறைவனும் ஒரு கட்டத்தில் இவனோட புலம்பலும் இவனோட கோபத்தை எல்லாம் பார்த்துட்டு இவன் முன்னாடி தரிசனம் நிற்கிறாரு. நீ எதுக்காக இப்படியெல்லாம் அழுது இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு மானை வளர்த்தினேன். அந்த மான் இப்போ பாருங்கள், இல்லை யாரோ அது சாப்பிட்டுட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் அதுக்கு ஆபத்து வந்துச்சா, இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லும்போது இறைவன் சொல்கிறாரு, சரி விடு, நீ அந்த விஷயத்தை நீ விட்டுரு. உனக்கு ஒரு மான், நான் வேறு மான் தர்றேன் உனக்கு, அதே மாதிரியே அழகான மான் தர்றேன். உனக்கு என்னென்ன வரம் வேணுமோ அதெல்லாம் நான் தரேன். அதை பற்றி நீ மறந்துடு. ஏன்னா நீ கோவப்படுறதுனால உன்னையே நீ அழிச்சிருவ. அதனால் அந்த இது வேண்டாம் உனக்கு, விட்டுருன்னு எவ்வளோ கம்பல் பண்ணிட்டும் இவன் அது விட்டுறதா இல்லை.
திரும்ப திரும்ப இறைவன்கிட்ட அது வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து இறைவன் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. அங்கே வந்து ஒரு சிங்கம் வந்து பாஞ்சு வருது. பாஞ்சு வந்த உடனே இந்த மனுஷனை சும்மா விடுமா, கடிச்சு குதறி அவன் வந்து தன்னோட உயிரை விட்டுறான். இப்படித்தான் நமக்கு வந்து பல நேரங்கள் வந்து நம்ம கோபத்தில் வந்து நம்ம பேசுகிற விஷயம் வந்து நியாயமாக இருக்கும். நம்மளோடது வந்து அவங்க தேவையில்லாத நம்ம கரெக்டாக இருப்போம், டிசிப்ளின்டாக இருப்போம், இல்லை வந்து நம்ம பேசுகிற இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து தூண்டி தூண்டி நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் விறக்க வேண்டிட்டு அவங்க நம்மளை தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க, இல்லை ஹர்ட் பண்ணுவாங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் சைலண்ட்டாக இருங்க. அவங்க எதுக்காக நம்மளை வந்து இப்படி பேச்சு கொடுக்குறாங்க, இல்லை எதுக்காக நம்மளை வந்து இப்படி வம்புக்கு இழுக்கிறாங்க, இல்லை எதுக்காக அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சைலண்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு அந்த இதிலேருந்து அவங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்த்துட்டு அதுக்கான தீர்ப்போ இல்லை வந்து அதுக்கான பதிலோ கொடுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோபத்தை கொஞ்சம் தூரமாகவே வச்சு பாருங்கள். 3வதாக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சு. பாம்போட குணம் உங்களுக்கு தெரியும், எப்படி கோபம் வரும், எப்படி சீரும்னு. ஒரு முறை வந்து இரவு நேரம் அது வந்து மெதுவாக ஊர்ந்து அப்படியே ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரம்பம் இருக்குது. ஆனால் இந்த பாம்பு வந்து அந்த ரம்பத்தை கவனிக்கவே இல்லை. அது ஊர்ந்து போகும்போது தெரியாமல் அது உடலில் வந்து அது கீறி கொஞ்சமாக அது கிழித்து வந்து கொஞ்சம் காயப்பட்டுருது. இதுக்கு கோபம் வந்து உடனே அந்த ரம்பத்தை கடிக்குது. தன் வாயால் கடித்த உடனே வாயெல்லாம் ரத்தம் வந்துடுது. இப்போ வந்து ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் வலி, அதனால் முடியல. கோபம் பயங்கரமாக வருது. அந்த பாம்பு வந்து ரம்பத்தை ஃபுல்லாக அப்படியே ரோல் ஆயிடுது. அப்படியே எல்லாம் ஃபுல்லாக சுருட்டி இறுக்க பிடிச்சிக்குது. அது பிடிச்சி அதோட நினைப்பு என்னென்னா, நம்ம எதிராளி தான் நம்மளை தாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அந்த பாம்பை வந்து அந்த ரம்பத்தை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ண உடனே தன்னோட உடலில் வந்து அங்கங்கே வந்து அறுபட்டு உடம்புல இப்போ ஃபுல்லாக ரத்தம் வந்து இறத்தால அது வந்து இறந்துருச்சு. இப்போ தான் அதுக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கும் பலருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கோவம் வந்தால் அப்போமே பேசிக்கணும், இல்லை அப்போமே அடிக்கணும், இல்லை அப்போமே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். இல்லாட்டி நம்ம வந்து நம்மளால் வந்து தூங்க முடியாது. நம்மளுக்கு என்னமோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி. நம்ம கோவப்படுறதுனால சில நேரங்கள் வந்து ப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், பிபி வந்து ரைஸாகவும் ஸ்ட்ரோக்காக கூட முடியும். சில நேரங்கள் வந்து சொல்லாமல் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாலும் அதுவும் நம்மளை வந்து அணுவாக சாவடிக்கும். அப்போ அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே எப்போல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருங்க. சிந்திங்க. எதனால் வந்து நம்ம வந்து அவங்க மேலே கோவப்படுறோம், அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற அவங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வர்ற கோபம் கூட அது வராமல் போகும். கோபம் எல்லா மனிதர்களுக்கும் எனக்கும் இருக்குது. ஆனால் வந்து எதுக்காக வரணும், எப்போ வரணும் அப்படிங்கிறதா. கோவப்படாத மனிதர்களே உலகத்தில் இல்லை. ஆனாலும் கோபம் வரும்போதெல்லாம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து ஆற போட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே நம்மளுக்கு அனுதாபமாக கூட மாறும். அதனால் தயவுசெய்து கோபத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது உங்களையே வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 3 கதையை சொன்னேன். நன்றி, வணக்கம்.